ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் ஊர் மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. சைடில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு ட்ரையாக ஃப்ரை பண்ணி அதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணிக்கலாம். அது ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு வதக்கிக்கோங்க. அதுவும் அடி பிடிக்காமல் கருகாமல் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அடி பிடிச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது. வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வதங்கின பிறகு அதோட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளியையும் அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். உங்களில் யாருக்கு நாட்டுக்கோழி குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சா அந்த பவுடர் மசாலாவை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றி வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகும் காரம் அதிகமாக போட்டிருக்கோம், மிளகாய் பொடியும் போட்டிருக்கோம். கொஞ்சம் காரத்தை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கனுடைய பச்சை வாசம் ஸ்மெல் போகும். அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம மூடி போட்டு 5 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ண பிறகு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி இதில் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதை அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ஆப்டான சைட் டிஷ். லஞ்சுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாவ் ஏ நைஸ் டே.